பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஆனால் பாருவ எல்லாரும் வச்சு செய்கிறாங்க. உண்மையிலே எந்த கிரெடிட்டும் கிடையாது. அடிக்கணும், எல்லோரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா கேட்குறாரு பிக் பாஸ், டீச்சர்ஸ் உங்கள் கணிப்பில் இருந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் யார் தேர்வு பண்ணி செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அமித் கிட்லர் வேஷம் போட்டார்ல, விக்ரமா, பிரஜைன் ரம்யாவும் பிரஜைன் க்ளோஸ் ஆகிட்டாங்க. பாரு ரம்யா விக்ரம சொல்லுவாங்களா? தலைவி பாரு விக்ரம சொல்லுவாங்களா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. கனி ஹிட்லர் விக்ரமுக்கு ஒரு ஜால்ரா அந்த பக்கம். எப்ஜே சொல்கிறான், அதாவது என்னுடைய பழைய காதலி ரம்யா என்னகிட்டே சண்டை போட்டா, இருந்தாலும் ஒரு புது மொழியை கற்றுக்கிட்டு அந்த மொழியோட பெருமைகளை வந்து அழகாக சொல்லும் பொழுது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குமா. அதாவது என்னென்னா ஆதிரையிலேருந்து ரம்யாவிலேருந்து இப்போ வந்து வியானல் வந்து நிற்கிறான். இருந்தாலும் ரம்யாவை விடுறதுக்கு மனசு இல்லை. புரியுதா உங்களுக்கு? டாஸ்க் ஆடி பார்த்தான், பட் சின்ன ஒரு மனஸ்தாபம் தான். மற்றபடி ரம்யா விடுறதுக்கு மனசு இல்லை, ரம்யாவுக்கும் எப்ஜே வர்றதுக்கு மனசு இல்லை. கொஞ்சம் கடுப்பு. எப்ஜே வியானாவும் க்ளோஸாக இருக்கான் இல்லை, அதை வெளியே காட்டிக்காமல் கடுப்பில் இருக்குது ரம்யா. அதான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து 2 பேர் சொல்கிறாங்க, ரம்யாவை 3 பேர். எப்படி? அப்புறம் திரும்பவும் சொல்கிறாரு, ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களை ஒருத்தரை மட்டும் சொல்லணும், ஆனால் அவங்கள வந்து ஆடியன்ஸை பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அப்பேற்பட்ட டீச்சர் யாருமா சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டாரு. கம்முன்னு சொல்கிறாப்புல. கனி, அன்புக்கனி, அமுதக்கனி, தமிழ் டீச்சர் கனி என்ன வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுத்துச்சு. நிறைய ஒரு கான்வர்சேஷன்லாம் பயங்கரமாக இருந்ததுனால கனியை போட்டுட்டான். அடுத்து வினோத் தர்மலிங்கம் ஐயா, தர்மலிங்கம் சார், இங்கிலீஷ் சார், அமித்தை போட்டாப்புல. அரோரா அதிசயம் ஆனால் உண்மை, பார்வை போடுதுங்க அரோரா. ஒரு வேளை வந்து அமித்தை பிடிக்காதோ, கனியை பிடிக்காதோ, பிரஜைனை கூட போடலையே, ஆனால் உண்மையாக தாங்க போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்ச அரோரா மட்டும்தான் உண்மையே போட்டிருக்கு. அதாவது கண்டிப்பாக ரசிச்சிருப்பாங்க. நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு டெடிக்கேஷனாக பண்ணது வந்து பார்வை பண்ணிச்சு, அதை ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்க. கனி வந்து தமிழ் டீச்சராக போயிடலாம். பிக் பாஸ் கேமில் நீ என்ன பண்ணுற, கேம் எப்படி உடைக்கிற, நீ வந்து என்ன பண்ணுறங்கிறதானே இங்கே மேட்ரு. அதை எதுவுமே பண்ணாமல் சும்மா வந்து இவங்களே குத்திக்கிறாங்க. வியானா பாருங்களேன், பிரின்சிபல் பிரஜைன், அதாவது கிரேசியாக இருந்தது. பீப்புள்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும் பொழுது பிரஜைனை வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்திருக்கும். ரொம்ப ஃபன்னாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்களாம். இல்லையே, நாங்கள் என்ஜாய் பண்ணவே இல்லையே. ஏதோ சொல்லுது. வியானாவை தூக்கி விட்ருங்க இந்த வாரம். எப்ஜே இவங்களும் பண்ணுற அட்டூழியம் தாங்க முடியல. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.